பொய் சொல்கிற நாவு அது வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லும், உண்மையே பேசாது. டிஸ்காஸ்டிங், அபாமினேஷன், அருவருப்பாய் தேவன் பார்க்கிறார். சில பேர் பொய் சொல்றது சொல்லிவிட்டு, பாத்தியா நான் எப்படி பொய் சொன்னேன்ட்டு, என்ன மாதிரி யாராவது பொய் சொல்ல முடியுமா, அப்படியே நம்பிட்டான் பாரு, அவனுக்கு அறிவே இல்லைன்னு பெருமையே சொல்லுவாங்க. சில பேர் அதான் அது பெரிய சாதனை, அவங்க ஸ்டார்டிங்லேருந்து முடிவு இருக்கும் அவங்களுக்கே தெரியல ஏன் பொய் ஆனா பேசிட்டு இருப்பாங்க. தட் இஸ் தேர் நேச்சர், அவங்களோட சுபாவம். ஹல்லேலூயா. ஆனா அதை குறித்து பெருமை பெறும் மனுஷனும் இருக்கிறாங்க. சில பெரிய பெரிய தொழில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ நான் போனேன் இப்படி அப்படின்னு சொன்னேன், ஐ டுக் த கான்ட்ராக்ட் ரெடி அப்படின்வான். ஏன்னா அவன் பொய் சொல்லி பண்ணுறேன்ட்டு. ஆனால் கர்த்தர் அதை அருவருப்பாய் பார்க்க. இட்ஸ் so disgusting before the Lord. ஹல்லேலூயா. இந்த பொய் சாத்தான் முதல்ல செய்த ஒரு காரியம். ஏவாள் இடத்துல போயிட்டு பொய் சொல்றான், இது சாப்பிட்றது தப்பே கிடையாது அப்படின்றான். யோவான் 8:44 பார்க்கிறோம், இயேசு சொல்றாரு பிசாசானவன் தான் பொய்யின் தகப்பன்றார். உங்க தகப்பன் நீங்க இருக்கிறீங்க, நீங்க பேசும்போது அவனுடைய பாஷையில பேசுறீங்க. lying is also a language. பொய் சொல்றது ஒரு பாஷையாக இருக்கு. நீங்க இன்னைக்கு பொய் சொல்றீங்கன்னா இயேசு என்ன சொன்னாரு, உன் தகப்பனும் ஒரு பொய்யன்றார். உங்க வாயிலிருந்து சும்மா சும்மா பொய் வருதுன்னா நீங்க யாருடைய பிள்ளை? கேட்டா சில பேரு, பாஸ்டர் சில நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லித்தான் ஆகணும். நல்ல காரியத்துக்காக பாருங்க, நல்ல பொய் கெட்ட பொய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பொய் தான். இந்த பொய் சொல்றது இது ஒரு ஸ்பிரிட். ஓகே, பைபிள் பிறகு அகாபோட காலத்துல ஒரு பொய்யின் ஆவிய தீர்க்கதரிசிகளுக்குள்ள கர்த்தர் அனுமதி கொடுத்தார். தட் மீன்ஸ் பொய் ஒரு ஆவி. உங்க வாயை நீங்க திறக்கும் பொழுதுலாம் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பொய்யின் ஆவி இருக்குது. நீங்க அந்த பொய் சொல்ல பார்த்தீங்கன்னா இதை மறைக்க இன்னொரு 10 பொய் சொல்லுவாங்க. ஓகே, இப்படி பொய் அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஹல்லேலூயா. because it's a spirit within them. அது ஐடியா கொடுக்கும், இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்ட்டு. சில பேர் ரொம்ப அழுத்தி இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னுவாங்க. நான் சொல்றேன், எப்படியோ நமக்கு தெரிய வந்துற விஷயம். ஓகே, உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. நீங்க பொய் சொல்றீங்கன்னா சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பியிருக்கிறான். பொய் சொல்றதே உங்க பழக்கமா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பொய்யாகவே மாறிடும். நிஜத்தை நீங்க வாழவே முடியாது. I'm telling you. வாயை திறக்கும் பொழுது பொய், because you want to escape. I'm telling you, be a man, be a human to face it. அதை சந்திக்க நீங்க முதலாவது ஒரு மனுஷனா வாழ கத்துக்கொள்ளுங்க. பொய் சொல்லி மறைச்சு ஓட நீங்க பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஊழியக்காரங்கள்ட்டையும் விசுவாசிக மாத்திரம் இருக்குது, அவிசுவாசிகிட்டையும் பொய் சொல்றது. கேட்டா, பாஸ்டர் நான் சர்ச்சில் உண்மையாக தான் இருக்கிறேன், விசுவாசிங்க மத்தியில் உண்மையாக தான் இருக்கிறேன், இவங்களா நடந்துட்டு தான் போக போறாங்க, நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்றது. பூமியில வாழ்ற வரையிலும் அவங்களும் கர்த்தரோட பிள்ளைங்க தான், அவங்களும் தேவனுடைய சாயல் தான். சரி, நீங்க சொல்ல முடியாது இவங்க விசுவாசி இல்ல இவங்க அவிசுவாசி, சோ நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இவங்க விசுவாசி உண்மையா சொன்னேன், அப்படி முடியாது. உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க உண்மையான கர்த்தர் பிள்ளையாவே இருக்க முடியும். அதனால சர்ச்சில் ஒரு மாதிரி வெளியே வேற மாதிரி எப்படி முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நீங்கள் பேசுற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். because God has chosen you to be different than this world. இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமா காமிக்கிறதுக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்கன்னா ஒரு ரட்சிப்புக்கு என்னதான் பலன் இருக்குது? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் யுவர் சல்வேஷன்? ரட்சிப்புக்கு அப்புறம் என்ன பலன் இருக்குது? என்ன மாற்றம்? ஒண்ணுமே இல்லை. அதே பொய் அதே காரியம் தானே, ஒண்ணும் இல்லை. ஆமாவா இல்லையா? இது மாறணும். இந்த காரியம் யாரையுமே ஏமாத்தணும், யாரையுமே நம்ம ஏமாத்தணும், பொய் சொல்லணும், அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. உலகத்தை செய்யறான், இவன் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன இப்படி பண்ணிருக்காங்க, அவங்க பண்றது பண்ணிட்டோம். நீங்க கர்த்தர் முன்னுக்கு சரியா நில்லுங்க. உங்கள் வார்த்தையில உண்மை இருக்கணும். இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா பொய்யான அக்யூசேஷன், ஃபால்ஸ் அக்யூசேஷன். ஒரு ஆள் அந்த காரியத்தை பண்ணவே இல்லை, ஓ நான் பார்த்தேன் இவங்க செஞ்சாங்க, எனக்கு தெரியும், என் 2 கண்ணால பார்த்தேன், என் 2 காதால மற்றவங்க 3 கண்ணிலே பார்த்தாங்க. ஆமாவா இல்லையா? சில பேர் எடுத்து நான் என் 2 கண்ணால பார்த்தேன்னுவாங்க. அந்த 2 கண்ணுன்றது மற்ற மனுஷனோட வார்த்தைகள். நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியும், நிறைய பேர் சொன்னாங்க. முதலாவது சொன்னவங்க உங்கள்கிட்ட உண்மையா இருக்கிறாங்களா? நீங்க கேள்விப்படுகிறீங்க இல்லையா, அவங்களாம் உண்மையா நல்லவங்களா? அவங்கள தப்பே பண்ணாம இருக்கிறாங்களா? சொல்லுங்க. நீங்க யாராவது ஒரு நீதிமன்றம் காமிக்கப்போ யாருமே இல்லை. நான் கேள்விப்பட்டேன், இவங்க விஷயம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எதையுமே நம்பாதீங்க. நீங்க ஸ்ட்ரெயிட் அவே அதை அனுபவிக்காம கடக்காம, ஓகே, அதை நீங்க கடக்காம அதை கோ த்ரூ பண்ணாம யாரையுமே ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணாதீங்க. இதற்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இது எங்க எழுதப்பட்டிருக்குது? 10 commandment எழுதப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணவே இல்லை,
நீ உன் தப்ப மூடி மறைக்கிறதுக்காக அந்த மனுஷன் மேல நீ பொய் சாட்சி கொடுக்கறனா உனக்கு பெரிய ஒரு அக்கினி காத்துட்டு இருக்குது, நரக அக்கினி. வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இங்க கேள்விப்பட்டோம் அங்க கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்டதுல உண்மை இல்ல. ஒருவேளை அது ஃபால்ஸ் அக்யூசேஷனா இருக்கலாம், பொறாமையில சில ஆள் பேசிருக்கலாம். பொறாமை பிடிக்கிற நேரம் மட்டும் எனக்கு அவங்கள பார்த்தாலே பொறாமையா இருக்குது, நான் நல்ல பொய் சொல்லுவான், நான் சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. அவன் சொல்றது உண்மை என்ற காமியத்துக்கு அவன் உண்மையா நடிப்பான். ஆமாமா இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு, ஓ நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மேல பொய் சாட்சி வைக்கிறோம். யோசேப்பு தப்பு பண்ணவே இல்லை, ஆனா பொய் சாட்சி வைக்கப்பட்டு தான் 13 வருஷம் ஜெயிலில் கிடந்தான். ஃபால்ஸ் அக்யூசேஷன். தானியலுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, எதையாவது பண்ணி அவனை பிடிச்சு மாட்டி விடணும். There are people who are actively working for such things out there. வெளியே நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவா இந்த மாதிரி காரியத்துல செயல்படுறாங்க. அதான் சார், உங்க காதை எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. நீங்க சில பேர் தப்பா கேள்விப்பட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு வந்து போயிருங்க சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களால அங்க அந்த அந்த யாரை சொன்னாங்களோ அவங்க கூட பழகவே முடியாது, உங்க மைண்ட்ல உட்காந்துட்டே இருக்கும். That is the poison. அதான் விஷம், அதான் பாய்சன். நீங்க காது கொடுத்து கேட்கும் பொழுது அது பொய்யா இருந்துச்சுன்னா, பொய் சாட்சியா இருந்துச்சுன்னா அது உங்க உள்ளுக்கு ஆழமா பாய்ஞ்சிரும். Be careful about this. Hallelujah. சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்துல வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து சவுலை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், சவுல் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்ப தாவீதை போய் பார்த்து அவன் தலையை எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுன்றார். சாமுவேல் சொல்றான், இந்த காரியம் சவுலுக்கு தெரிஞ்சா அவன் எனக்கு கொன்று போட்டுருவான்ட்டு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ பெத்தேலுக்கு போய் பலி செலுத்தி அவனு தானே, சரி நீ பெத்தேலுக்கு போறேன்னு சொல்லி அவன் கேட்டனா, நான் பெத்தேலுக்கு போறேன்னு சொல்லி தாவீதை போய் அபிஷேகம் பண்ண சொல்ல அவசியமே இல்லைன்ட்டு. உண்மையாவே இவன் பெத்தேலுக்கு போய் பலி செலுத்திட்டு வர்ற பாதையில தாவீதுக்கு அபிஷேகம் பண்றான். அவன் பொய் சொல்ல ஞானமான பதிலை கொடுத்திருக்கிறான். பொய் சொல்ல அவசியமே இல்லை. ஓகே, நான் தாவீதை தான் அபிஷேகம் பண்ண போனா சவுல் கோபம் வந்துடும், நான் தான் ராஜா இருக்கேன், இதுக்கு போய் அவன் அபிஷேகம் பண்றான் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டு கொடுத்த வேலை செஞ்சு ஆகணும், ராஜாவுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? சோ இவன் ஞானம் அப்படி பண்றான், போயிட்டு நான் பலியை செலுத்திட்டு வர்ற பாதையில தாவீது தலையில என்னைய ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறான். அல்லையா? இப்ப ராஜா கேட்டானா, நான் உண்மைதானே சொன்னேன், நான் பலிசத்து தான் போனேன், பலிசத்து தான் வந்தேன், முடிச்சு. So in Christian life, if you have the Spirit of God, you'll be wise enough to speak. பேச உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லையா?